அறியாதவனை அரவணைக்காதே. பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றுவிட்டு அப்படியே சந்தையில் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் வந்திருந்தாள் சுமி. கடும் வெயில் அவளை பலமாகத் தாக்கியிருந்ததால் சற்று ஓய்வெடுத்து விட்டு சமைப்போம் என எண்ணியவாறே மின்விசிறியைச் சுழல விட்டு இருக்கையில் அமர்ந்தாள் சுமி. கைபேசியை எடுத்து முகநூலுக்குள் நுழைந்த சுமி காணொளி ஒன்றைப் பார்க்கத் தொடங்கியிருந்தாள். அப்போதுதான் மெசேஞ்சர் இருந்து வணக்கம் என்ற குறுந்தகவல் வந்து விழுந்தது. யாரது என்ற சிந்தனையுடன் அதனை அழுத்தி உள்நுழைந்தாள் சுமி. அங்கே சுமன் என்ற பெயரோடு இருந்தவனைப் பற்றி முழுமையாக அறிவதற்காக அவனுடைய சுயவிபரத்தை அலசிப் பார்த்தாள் அவள். சோகமாயமான பதிவுகள்தான் அவனின் முகநூல் எங்கும் நிறைந்திருந்தது. தன்னைப் போலவே ஏதோ ஒன்றினால் அவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கவலையடைந்த சுமிக்கு அவனின் கவலை என்ன என்பதை அறிய ஆவல் ஏற்பட்டது. தெரியாத ஒருவனுடன் கதைப்பது நல்லதல்ல என மனம் அவளை எச்சரித்தாலும் அவனின் சோகப் பதிவுகள் அவளின் மனதை பிழிந்து கொண்டிருந்தது. தன்னை விட்டு வேறொருத்தியுடன் கணவன் சென்றதில் இருந்து தன்னந்தனியாக 3 பிள்ளைகளையும் வளர்த்து வருவதால் வலி வேதனையைப் பற்றி முழுமையாக உணர்ந்திருந்தாள் சுமி. சுமனுடைய மனைவியும் விட்டுச் சென்று விட்டாள் போல என எண்ணிய சுமிக்கு அவனின் வலியைப் பற்றி அறிய மனம் உந்தித் தள்ளியது. பேசித்தான் பார்ப்போமே என எண்ணியவள் வணக்கம் என்று பதிலுக்கு தகவலை அனுப்பி வைத்தாள். அவளின் பதிலைக் கண்டவுடனேயே அவனும் நலம் விசாரிக்கத் தொடங்கினான். பின்னர் உணவு, குடும்ப விபரம் மற்றும் புகைப்படங்கள் என இருவரும் மாறி மாறி தங்கள் பக்கத் தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள். சற்று நேரத்திலேயே கைபேசி எண்கள் பரிமாறப்பட்டு சாதாரண அழைப்பில் உரையாடவும் தொடங்கியிருந்தார்கள். சுமனின் சோகக் கதைகளைக் கேட்டு சுமியும் தனது பக்க வேதனைகளைச் சொல்லி முடித்தாள். இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேதனைகள் என்பதால் இருவருக்குள்ளும் ஒருவித பிடிப்பு ஏற்படத் தொடங்கியிருந்தது. பேச்சு மெல்ல மெல்ல ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம் என்ற வரையில் சென்று அன்றைய உரையாடலை முடித்துக் கொண்டார்கள். பின்னர் சமையலை முடித்துவிட்டு பிள்ளைகளை அழைத்து வந்தவள் அவர்களுக்கு உணவை கொடுத்து தனியார் கல்விக்கூடத்திற்கு படிக்க அனுப்பி வைத்தாள். தொடர்ந்து வெளிநாடு ஒன்றில் இருக்கும் ஒருவரின் வீட்டை பராமரிக்கும் வேலையைச் செய்வதற்காக அங்கு சென்றாள் சுமி. அந்த வீட்டில் யாரும் இல்லாததால் வழக்கமான துப்புரவாக்கும் வேலையைச் செய்து முடித்துவிட்டு வரும் வழியில் பிள்ளைகளையும் ஏற்றிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் அவள். உடல் வலி அவளை பாடாய்படுத்த அந்த வேதனையையும் பொறுத்து கொண்டு இரவு உணவுக்கான தயாரிப்பில் ஈடுபட்டாள் சுமி. அவ்வப்போது சுமன் அனுப்பிய குறுந்தகவலை பார்த்து அதற்கு பதில் அனுப்பி வைத்தவள் பிள்ளைகள் தூங்கியதும் பேசலாம் என அவனுக்கு ஒரு குறுஞ் செய்தியையும் அனுப்பி வைத்தாள். இப்போது சுமியின் சிந்தனை முழுவதும் சுமன் மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து இருந்தான். அவனின் அன்பான பேச்சுகளும் தன் மேல் அவன் எடுத்துக்கொள்ளும் அக்கறையும் சுமியின் மனதை பரவசப்படுத்தியிருந்தது. இப்படி ஒருவன் கிடைத்து இருந்தால் எப்படி அழகாக வாழ்ந்திருக்கலாம் என்றும் அவள் எண்ணத் தொடங்கினாள். சுமனும் நானும் ஒரே நிலையில் இருப்பதால் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது என்று எண்ணத் தொடங்கியவள் இது பற்றி சுமனிடம் கேட்டுவிட வேண்டும் எனவும் முடிவெடுத்துக் கொண்டாள். இரவு உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்த பின்னர் அவர்களை தூங்க வைத்துவிட்டு கைபேசியை எடுத்துக்கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்து அமர்ந்தாள் சுமி. வாட்ஸ்அப்பில் சுமன் அனுப்பியிருந்த குரல் பதிவுகளை ரசித்து கேட்கத் தொடங்கியவள் அவனின் உருக்கமான பேச்சுகளில் உருகிப் போனாள். அதிலும் அவன் தன்னை வர்ணித்த விதம் அவளுள் ஏதோ ஒருவித உணர்வைத் தட்டி எழுப்பியிருந்தது. அவனின் குரல் பதிவைக் கேட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் சுமனும் அழைப்பை எடுத்திருந்தான். செல்லம், என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சா? வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஓ, எல்லாம் பிடிச்சிருக்கு. இவ்வளவு காதலிக்கிறாயா என்னே? அப்படியே உருகிப் போட்டன். அப்பப்பா, என்ன ஒரு காதலடா. சுமன் ஒன்று கேட்கவா? சொல்லு.
என்ன வேண்டுமானாலும் கேள், என்னையே தந்து விட்டேனே. பிறகென்ன? அது வந்து நாம கலியாணம் செய்யலாமா? அதுக்கென்ன? நானும் அதைக் கேட்கத்தான் நினைச்சேன். ஆனா நீயே கேட்டிட்டாய். ஆனா அதுக்கு முதல் உன்னை நேர்ல சந்திக்கணும் சுமி. இப்பதான் மனசு நிறைவா இருக்கு. சந்திக்கலாம்டா. ஆனா வீட்டுல முடியாது, பக்கத்துல இருக்கிற சனங்கள் ஒரு மாதிரி கதைக்குங்கள். அதனால நான் வேலை செய்யற இடத்துக்கு நாளைக்கு வந்துடு. அங்க நான் மட்டும்தான். அங்க நாம பிரச்சனை இல்லாம சந்திக்கலாம். சரியா? சரிம்மா. நாளைக்கு வந்துடுறேன். இப்ப தூக்கம் வருது, தூங்குறேன். சரிடா. என்னைக் கட்டிப் பிடிச்சு கொண்டு தூங்குடா. சுமியின் வார்த்தைகளைக் கேட்காமலேயே அவன் தொடர்பை துண்டித்து இருந்தான். நாளை சுமனைப் பார்க்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் என்னென்ன பேச வேண்டும் என்று தனக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்ட சுமி, அவனின் புகைப்படத்தை பார்த்தவாறே தூங்கிப் போனாள். அடுத்த நாள் வேலைக்குச் சென்றபின் சுமனை அங்கு அழைத்திருந்தாள் சுமி. சுமனுக்கு யாருமில்லாத அந்த பிரமாண்டமான வீட்டைச் சுற்றிக் காட்டிய சுமி, படுக்கை அறையின் பிரமாண்டத்தைக் காட்டி, இப்படி ஒரு கட்டிலில் நானும் நீயும் சேர்ந்து வாழ வேண்டும்டா என்று சாதாரணமாகச் சொல்லி வைத்தாள். ஆனால் அதனையே சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சுமன், இதனையே இப்போதே பயன்படுத்திக் கொள்வோமே, வா என்று கூறி அவளைக் கட்டிலில் தள்ளி அவள் திமிர திமிர அவளின் மேற்படர்ந்தான் அவன். வேண்டாம் என்று சுமி எவ்வளவோ கூறியும், ஒரு வாரத்தில் திருமணம் செய்வேன் என்று அவளின் தலையில் அடித்துச் சத்தியம் செய்து இறுதியில் அவளை அனுபவித்து முடித்தான் அவன். யாவும் முடிந்த பின்னர் அழுத சுமியிடம் நம்பிக்கை வார்த்தைகளைக் கூறி அங்கிருந்து புறப்பட்டான் சுமன். அவசரப்பட்டு விட்டோம் என எண்ணி வேதனையடைந்தவாறு வீடு வந்த சுமிக்கு அவனின் சத்தியமும் ஆறுதலான வார்த்தைகளும் நம்பிக்கையை தந்தன. அதன் பின்னர் வழமையான செயற்பாடுகளை முடித்துவிட்டு இரவு சுமனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் சுமி. அந்தோ பரிதாபம்! சுமனின் எண் தொடர்பில் இல்லை என்று வந்தது. அதனால் உடனடியாக பயந்து போனவள் அவனின் முகநூலிற்குச் சென்று பார்த்தாள். ஆனால் அதுவும் தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் அவளின் உடல் பயத்தில் நடுங்கத் தொடங்கியிருந்தது. ஐயோ, ஏமாத்திட்டானே, நான் ஏமாந்திட்டேனே, படு பாவி, நல்லவன் மாதிரி நடிச்சு என்னைச் சீரழிச்சிட்டானே, நான் என்ன செய்வன்? யாரிடமும் போய்ச் சொல்லி அழவும் முடியாதே, இவனை நம்பி மோசம் போட்டனே, வயித்துல பிள்ளை வந்தா அது வேற அவமானமா போயிடுமே, கடவுளே, ஏன் இப்படி என்னைச் சோதிக்கிறாய்? முகநூலில் இனிக்க இனிக்க பேசியவனை நம்பித் தன்னையே இழந்து சத்தமின்றி புலம்பிக் கொண்டிருக்கும் சுமியின் நிலைக்கு யாரும் சென்று விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, நன்றி, நன்றி.